ஹாய் நண்பர்களே, நான் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாறைக்கல்னு சொல்லக்கூடிய ஒரு பீச்சில் இருக்கேன். இந்த பாறைக்கல் பீச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பீச்சு. இந்த பீச்சு ரொம்ப பிரபலமாகாத ஒரு பீச்சு. சமீப நாட்களாக தான் இந்த பீச்சு பற்றி மக்களுக்கு தெரிய வருது. ஏராளமான டூரிஸ்ட் பயணிகள் எல்லாம் இந்த பகுதிக்கு வர தொடங்கியிருக்கணும். ஒரு அழகான பீச்சு. இந்த பீச் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நான் தொடர்ந்து உங்களை சுற்றி காட்டி, தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அதில் முக்கியமாக ஏராளமான பீச் இருக்குது கடற்கரை ஓரங்கள்லாம். இந்த பீச்சில் இப்போ சமீபம் பிரபலமாகிட்டு வரக்கூடிய ஒரு பீச்சு தான் இந்த பாறைக்கல்னு சொல்லக்கூடிய இந்த பீச்சு. இந்த பீச் எங்கே இருக்குன்னு கருங்கல்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குறும்பனன்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் இந்த பாறைக்கல் பீச் இருக்குது. ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த பீச்சுக்கு கரையோரத்தில் இதே மாதிரி ஏராளமான தென்னை மரங்கள் இருக்கும். அதிகமான தென்னை மரங்கள் இந்த பீச்சுக்கு கரைப்பகுதியில் இருக்குது. அதே மாதிரி இந்த பீச்சில் பாறை கூட்டங்கள் அதிகம் இருக்குது. இந்த பாறைகளை அடிப்படையை வச்சு தான் இந்த பீச்சுக்கு பாறைக்கல்னு உள்ள பேர் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஒரு அழகான பீச்சு. ஆனால் உள்ளால் இறங்கி குளிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஆபத்து இருக்குது இந்த பீச்சில். கரையில் நின்று இந்த பீச்சினுடைய அழகை பார்த்துட்டு போயிடலாம். இந்த பீச்சில் லைட் அரேஞ்ச்மெண்ட்டு, கேமரா வசதி எல்லாமே வச்சுருக்கணும். அதே மாதிரி கரைகளில் பாருங்கள், ஏராளமான தென்னை மரங்கள் நிற்கி. அதே மாதிரி இந்த கடலினுடைய கரைப்பகுதி ஃபுல்லாமே பாறை கூட்டங்கள் தான். அதே மாதிரி ஏராளமான பனிமரங்கள் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு கடற்கரை பகுதியும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். ஒவ்வொரு கடற்கரையினுடைய கடல் பகுதியிலையும் ரொம்ப வித்தியாசமான அழகாக இருக்கும் பார்க்க. இந்த பகுதியில் பார்த்தா தென்னை மரங்களும் பனிமரங்களும் பாறை கூட்டங்களும் ஏராளம் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஆபத்தும் அதிகம் இந்த கடலில். இந்த கரையில் ரொம்ப தூரத்துக்கு இந்த கடல் தண்ணி வந்துருக்கு. ரொம்ப தூரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது குறும்பன ஆர்பர்னு நினைக்கிறேன். கடலை நிறுத்தி கல் போட்டு நிறுத்தி அந்த வேலைகள் நடந்திருக்கு. அங்கே குடியிருப்புகள் எல்லாமே இருக்குது. ரொம்ப தூரத்தில் கடலுக்கு உள்ளாலையும் பாறைகள் தான் இருக்குது அதிகமாக. அதே போல் இந்த கடலினுடைய மண் வித்தியாசமாக இருக்குது. கருப்பு நிறத்தில் உள்ள மணல் ஏராளம் இருக்குது. அதே மாதிரி சிவப்பு கலர் மணல் இந்த பகுதியில் இருக்குது. பல கலரில் உள்ள மண்ணை இந்த கடலில் நம்ம பார்க்க முடியுது. கருப்பு, சிவப்பு, மஞ்சள் கலரு, இப்படி பல கலர் மண்ணை நம்ம பார்க்கலாம் இந்த இதில். பிரம்மாண்டமான பாறைகளை உள்ளடக்கிய பகுதியாக இந்த கடல் இருக்கு. அதே மாதிரி கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கடல் தண்ணி கரைப்பகுதிக்கு வந்து கரைப்பகுதியிலே குளம் மாதிரி தண்ணி கட்டி கிடக்கு. இந்த பாறைக்கல் பீச்சில் இருக்கக்கூடிய மணலே வித்தியாசமாக இருக்குது. சிவப்பு கலர் மணல் ஏராளம் இருக்குது. அதே மாதிரி கருப்பு கலர் மணல், மஞ்சள் கலர் மணல், இப்படி பல கலர் உள்ள மண்ணை இந்த கடலில் நம்ம பார்க்க முடியுது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி கலருடைய சிவப்பு கலர் மணலை நம்ம பார்க்க முடியும். சிவப்பு கலர், அதே மாதிரி கருப்பு கலர் மணலை பார்க்க முடியும். அது இந்த பாறைக்கல் பீச்சில் இருக்குது. ஏராளமான சிவப்பு கலர் மணல், கருப்பு கலர் மணல் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி கரைப்பகுதியிலேயே இந்த கடல் தண்ணி குளம் மாதிரி வந்து கட்டி கிடக்கு. இது ரொம்ப ஆபத்தான கடல் பகுதி. இந்த கடல் தண்ணியில எல்லாம் நம்ம இறங்க முடியாது. ஏன்னா இந்த கடல் ரொம்ப சீற்றம் அதிகம், ஆழமும் அதிகமாக இருக்கும். கரையில் நின்று இந்த கடலினுடைய அழகை பார்க்கலாம். இந்த பீச்சு சமீப நாட்களில் தான் ரொம்ப பிரபலம் ஆகிட்டு இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஏராளமான சுற்றுலா பயணிகள் விடுமுறை நாட்களில் எல்லாம் இந்த பீச்சுக்கு வரணும், இந்த கடலை பார்க்க. இந்த பாறை கூட்டங்கள் எல்லாம் எகிப்து பிரமிடு இருந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்க. இந்த பகுதிக்கு நீங்கள் வந்தால் இந்த பாறை கூட்டங்களை பார்க்கலாம். இது கடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய அடுத்த பாறை கூட்டம். எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய பிரமிடெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. அதே மாதிரி உள்ள ஒரு வடிவத்தில் தான் இந்த பாறை கூட்டங்கள் இருக்கு. ஆனால் பாறைகள்ல எல்லாம் அபாயம்னு எழுதி போட்டிருக்கு, டேஞ்சர் அந்த சிம்பல் எல்லாம் போட்டிருக்கணும். அந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு பகுதி இது. கடல் தண்ணி கரைப்பகுதிக்கு இந்த இடத்துல பாருங்க, ஆறு மாதிரி ஓடிட்டே இருக்கு. தண்ணி எல்லாமே கரைப்பகுதியில் கட்டி கிடக்கு. சின்ன குழந்தைகளுக்கு நீச்சல் அடித்து குளிச்சது இந்த இடம் கொள்ளலாம். ஏன்னா கடலில் குளிக்க முடியாது. சின்ன பிள்ளைகளுக்கு நீச்சல் அடித்து விளையாடக்கு ஏற்ற ஒரு சூப்பரான இடம் இந்த இடம். ஆனால் கடலுக்குள்ள மட்டும் போய்
கால் வைக்க முடியாது. இந்த பீச்சினுடைய அழகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாறை கூட்டங்கள் தான், எங்கே பார்த்தாலும் கடலுக்குள்ள பாறை கூட்டம். காவல்துறையினுடைய எச்சரிக்கை பதிவெல்லாம் இந்த இடத்துல போட்டிருக்கு. காவல்துறை எச்சரிக்கை, கடலோர பாதுகாப்பு குழுமம், பாலப்பள்ளம் பேரூராட்சி, இங்கே குளிக்க, கால் நனைக்க, பாறைகளில் ஏற தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த கடலுக்குள்ள குளிக்கவோ கால் நனைக்கவோ எதுக்குமே அனுமதி கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான பகுதி இது. ஏதாவது ஒரு மோசமான சம்பவம் நடந்தால் 1093ன்னு சொல்லக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணால் உடனே உதவிக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கடலுக்கு உள்ள எல்லாம் போய் கால் வச்சிடாதீங்க. இதுதான் அந்த காவல்துறையினுடைய எச்சரிக்கை பதிவு. அவசர உதவிக்கு தொலைபேசி எண் 1093 போட்டிருக்கு. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கடலுக்கு உள்ள மட்டும் போய் கால் வச்சு போயிடாதீங்க. ரொம்ப மோசமான பீச்சு. அழகும் ஆபத்தும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பீச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவும் ஒன்று. இப்படி ஏராளமான பீச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது, அழகும் ஆபத்தும் சேர்ந்து. அதில் இந்த பீச்சும் ஒன்று. கடல் தண்ணி அப்படியே வந்து ஆறு மாதிரி உள்ளால வந்துட்டே இருக்குது. நான் பாருங்கள், வாய்க்காலில் தண்ணி ஓடிய மாதிரி ஓடிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட அபூர்வ காட்சியெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும், தமிழ்நாட்டிலேயே. பார்த்துருக்கியாளா? கடல் தண்ணியை ஆறு மாதிரி ஓடி மீண்டும் கடலில் போய் சேருது. இந்த பாறை கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த பீச்சுக்கு பாறைக்கல்னு உள்ள பேரே வச்சிருக்கிறோம். விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கே வரணும். அவங்க வரக்கூடிய வாகனங்கள் தான் இந்த பகுதியில் நிறுத்தி விட்டுருக்கணும். அதே மாதிரி இங்கே ஹோட்டலு, சுற்றுலா பயணிகள் தங்கக்கு உள்ள ரெசார்ட் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் இந்த இடத்துலையும் கடல் தண்ணி வந்து அப்படியே கட்டி நிற்கி குளம் மாதிரி. ரொம்ப நீளமான தூரத்துக்கு இந்த கடற்கரை இருக்கு. குழந்தைகள், பெரியவங்கன்னு சொல்லி எல்லாருமே நல்லா மகிழ்ச்சியாக வந்து போகக்கூடிய இடம் தான் இந்த இடம். குளிக்கணும்னு ஆசை உள்ளவங்க இந்த கரையில், இந்த கடல் தண்ணி ஒரு ஆறு மாதிரி வந்துட்டு இருக்கு, இதில் குளிக்கலாம். ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்கணும். வந்து அப்படியே இந்த கரை பகுதியில் ஆறு மாதிரி வரக்கூடிய இந்த இடத்துல அங்கே விளையாடிட்டு இருக்கணும். உள்ளால போக முடியாது, கடலுக்கு உள்ளால. இந்த தண்ணி கடலுக்கு உள்ளல எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஒரு ஆற்று தண்ணி வந்து பாய மாதிரி இருக்கு. பக்கத்திலே கடல் பக்கத்திலே இந்த தண்ணி வந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன ஆற்றுல ஓடக்கூடிய மாதிரி தண்ணி ஓடுது. இந்த மாதிரி ஒரு காட்சியை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இது ஆறு, கடல் தண்ணி ஆறு மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த கடற்கரையிலே இந்த தண்ணி ஆறு மாதிரி இந்த பகுதியில் ஓடிட்டு இருக்கு.
இது மாதிரி ஏராளமான வீடியோக்கள் இந்த சேனலில் வரும். இந்த சேனலுக்கு உங்கள் முழு ஆதரவையும் சப்போர்ட்டையும் தாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது. பக்கத்திலே கடல், பக்கத்திலே ஒரு ஆறு மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு குளம் மாதிரியே இருக்குது கடற்கரையில். இது எல்லாமே இந்த கடலும் இந்த குளமும் சேர்ந்தா இருக்குது குளம். இது ஆற்று தண்ணி மாதிரி தான் இருக்குது, கடலுண்டு வர மாதிரி தெரியல. ஏதோ ஒரு ஆற்று தண்ணி தான் இந்த இடத்துல வந்து கடலில் சேருது. இந்த பாறைக்கல் பீச்சுக்கு வரக்கூடிய மக்களுக்கு கடலில் குளிக்க முடியாவிட்டாலும் இந்த சின்ன குளம் மாதிரி கிடக்கக்கூடிய இந்த பகுதியில் குளிக்கலாம். இது பள்ளம் மாட்டு இருக்கக்கூடிய பகுதியில் இந்த தண்ணி வந்து நிற்குது. இது ஏதோ ஒரு ஆறு தான் இந்த இடத்துல வந்து இந்த கடலில் வந்து கலக்குது அந்த பகுதியில், இந்த பாறைக்கல் பீச்சில். ஹாய் நண்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு பீச்சு தான் இந்த குறும்பனை பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறைக்கல் பீச்சு. இந்த பாறைக்கல் பீச் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் சுற்றி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை இந்த சேனலுக்கு தாருங்க. நன்றி.